நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. கடந்த சில எபிசோட்களில் நாம அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவத்திலிருந்து நிறைய பாடங்களை கற்றுட்டு வர்றோம். இன்றைக்கும் கூட அதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏரோது ராஜா அப்போஸ்தலனாகிய யாக்கோபுவை அப்போ தான் கொன்று இருக்காரு. அது யூத மக்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் ஏரோது பேதுருவையும் கைது பண்ணுறாரு. 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது பஸ்கா பண்டிகை சமயத்தில் நடக்குது. அதனால் பஸ்கா பண்டிகையில் பேதுருவை கொலை பண்ணி பெரிய குழப்பத்தை உருவாக்கிட வேண்டான்னு அவர் நினச்சாரு. அதனால தான் பேதுருவை ஜெயிலில் போட்டு 16 காவலர்களை பாதுகாப்புக்காக நிறுத்தினார். நல்லா கவனிங்க, பஸ்கா பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏரோது பேதுருவை மக்கள் முன்னாடி விசாரணைக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தப்ப சபை மக்கள் அவருக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபு கொல்லப்பட்டாரு, பேதுருவும் இப்போ அதே மாதிரியான சூழலில் போயிட்டுருக்காரு. ஆனால் இங்கே தான் விஷயம் இருக்குது. பேதுரு ஏரோது ராஜாவால் கைது பண்ணப்பட்ட அந்த நேரம் பஸ்கா பண்டிகை காலம். அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கிடைச்சது. அப்போ தான் சபையார் ஊக்கமாக பேதுருவுக்காக ஜெபம் பண்ணாங்க. பேதுருவுக்கு கடைசியாக நடந்தது வேறு மாதிரியாக இருந்துச்சு. அவர் அற்புத விதமாக விடுவிக்கப்பட்டார். இதை யோசிச்சு பாருங்க, ஒரு எதேச்சையான சம்பவமாக தெரியலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபுவை முதல்ல கைது பண்ணார் ஏரோது, அப்புறமா பேதுருவை கைது பண்ணியிருக்காரு. அவ்வளோதானே அப்படின்னு எதேச்சியான ஒரு சம்பவம் போல் நமக்கு தெரியலாம். பேதுரு பஸ்கா பண்டிகை சமயத்தில் கைது பண்ணப்பட்டார். அதனால் அவர் கொல்லப்பட்டிருக்க வேண்டிய நேரத்தில் சிறைச்சாலையில் கொஞ்சம் காலம் இருக்க வேண்டிய அவகாசம் கிடைச்சது. ஒரு தற்செயலான சம்பவம் கூட ஆண்டவருடைய திட்டப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆண்டவருடைய நேரப்படி நடந்தது. ஏன்னா அது பஸ்கா பண்டிகை சமயம். அதனால் பேதுருவுக்கு கொஞ்சம் அவகாசம் கிடச்சிது. அந்த சமயத்தில் சபையார் அவருக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அதனால் பேதுருவுக்கு நடக்க இருந்த விஷயங்கள் மாறுதலாக இருந்தது. ஒருவேளை அது பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி ஒரு சமயமா அல்லது வேறு எப்போவாவது நடந்திருந்தா பேதுருவும் கூட அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொல்லப்பட்டது போல உடனடியாக கொல்லப்பட்டிருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. தற்செயலாக நடந்தது கூட தெய்வீகமாக ஒருங்கிணைக்கப்பட்டது. நீங்கள் எதிர்பார்த்திராத சமயத்தில் ஆண்டவர் எதேச்சையாக உங்கள் வாழ்க்கையில் விஷயங்களை ஒழுங்குபடுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது எப்படியோ தற்செயலாக நடந்துருச்சு, இயல்பாக நடந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இல்லைங்க, எதுவும் தற்செயலாக நடக்கிறதில்ல. ஆண்டவர் தெய்வீக விதமாக எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறார். இங்கிலீஷ் பாட்காஸ்ட் முன்னாடி ஆடியோவாக மட்டும் இருந்தது. அதை நான் வீடியோவாக கொண்டு வரதுக்காக இருந்த வாய்ப்புகள் எல்லாம் தேடிட்டு இருந்தேன். ஒன்றொன்னா தேடி பார்த்துட்டு இருந்தேன். எதுவும் வேலைக்காகலை. சரி, இது சரி வராதுன்னு விட்டுட்டேன். தற்செயலாக ஒரு நபரை ஒரு கான்ஃபரன்ஸில் பார்த்தேன். உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் எதுவும் அதை பற்றி அப்போ பேசிக்க கூட இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு நாள் அவங்க என்ன தொடர்பு கொண்டு, நீங்கள் பதிவு பண்ணியிருந்த அந்த செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜான், எனக்கு ஸ்டுடியோ பற்றின தகவல் தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் தேடுறப்ப எனக்கு ஒத்து வராத அந்த விஷயங்களை திரும்பவும் அவங்க கேட்டதுக்காக நான் தேடினேன். இதை பாருங்களேன், அதை செஞ்சு பாருங்களேன், அங்கே முயற்சி பண்ணி பாருங்களேன்னு அவங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை சொன்னேன். அவங்களும் ஒன்றொன்னா தேடி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் இப்போ நான் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டுடியோவில் அவங்க வந்து நின்றுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கும் அந்த தொடர்பு கிடச்சிது. இங்கே நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி தான் தெரியுது. தற்செயலாக ஒருத்தங்களை பார்க்குறோம், தற்செயலாக அவங்க ஸ்டூடியோ பற்றி என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் பாட்காஸ்ட் ஆடியோவில் மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபார்மேட்லேயும் வெளியே வருது. இனிமேல் ஆண்டவர் அனுமதிக்கிறவர் அது அப்படியே வெளியில் வரும். நமக்கு தற்செயலாக தோணுற விஷயங்கள் ஆண்டவரோட நேரத்தில் தான் நடக்குது. அது முன்னாடியே நடக்கலை, தாமதமாக நடக்கலை, ஆண்டவர் குறித்த நேரத்தில் தான் நடக்குது. பேதுரு விஷயத்தில் அதுதான் நடந்தது. பஸ்கா பண்டிகை சமயத்தில் பேதுரு கைது பண்ணப்படணும்னு ஆண்டவர் நியமிச்சு வித்திருந்தார் இல்லையா? அதனால தானே அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கிடச்சிது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தது. இதை யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சின்ன விஷயம் கூட ஆண்டவரோட திட்டத்தின் ஒரு பகுதி தான். இது ஏன் வேலைக்காகலை, அது ஏன் நடக்கலை அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியல, ஆண்டவர் பின்னாடி இருந்து காரியங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு. இது ஏன் நான் நினச்ச மாதிரி நடக்கலைன்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம்.
ஒருவேளை நீங்கள் சிறப்பான ஒரு சாட்சியோட ஆண்டவரோட மகிமைக்காக அந்த சூழல்ல இருந்து வெளியில் வர்றதுக்காக ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கலாம். உங்களோட சூழலை பார்த்து இது தற்செயலாக நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லைங்க, அந்த நபரோட நீங்கள் எதேச்சியாக பேசின ஒரு உரையாடல் உங்களோட வாழ்க்கையின் போக்கையே மாற்ற முடியும். தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட முடியும். இதை பற்றி யோசிச்சு பாருங்க. ஜான், என் வாழ்க்கையில் நிறைய குழப்பம், என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உங்களை நான் நம்புகிறேன். எனக்கு நீங்கள் நல்ல திட்டங்கள் வச்சுருக்கீங்க. எனக்கு அது புரியலைன்னா கூட நீங்கள் அதெல்லாம் உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு கைது பண்ணப்பட்டது போல ஒரு எதிர்மறையான சூழலில் கூட ஆண்டவர் அதை நிகழ்த்தினார்ன்றதுக்கான அடையாளம் இருந்தது. பஸ்கா பண்டிகை சமயத்தில் பேதுரு கைது பண்ணப்பட்டார். தற்செயலாக நடக்கிற விஷயங்களை கூட ஆண்டவர் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தற்செயலான விஷயங்களை ஆண்டவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதை நீங்கள் நம்புகிறப்ப நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. ஆண்டவரை நம்பி சமாதானமாக இருங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னோடய வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க, என் முழு இதயத்தோடு உங்களை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.